உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராடிய அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அப்போது அதிமுகவுக்கு மட்டும் அனுமதி மறுப்பது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எப்ப நீங்க சார்ஜ் எடுத்தீங்க? எல்லாம் இங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நீதி கேட்டு போராடிய பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பாஜக தொண்டர்களை கைது செய்வதன் மூலம் நடந்த சம்பவங்களை மறைக்க தமிழக அரசு முயற்சி செய்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். உண்மை நிலை என்னவென்பதை தமிழக மக்களுக்கு திராவிட மாடல் அரசு சொல்ல வேண்டும் என்றும், நீதி கிடைக்கும் வரை பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு பாஜக துணையாக நிற்கும் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். பெண்ணின் அடையாளத்தை பொதுவெளியில் வெளியிட்ட நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாநில காவல்துறை இந்த விவகாரத்தில் சரியாக செயல்படவில்லை என்றும், திமுக அரசு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிவிட்டதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜகவினரை கைது செய்ய 40க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். காலை முதலே வள்ளுவர் கோட்டத்திற்கு வந்த பாஜகவினர் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்ட நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கருணாகரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் என 30க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து கைதாகினர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.